எக்ஸாம் வரப்போது. சிலபஸ் படிக்கிறதுக்கு நெறைய இருக்கு. புக்க தெறந்தா ஹார்ட் பீட்டு அதிகமா அடிக்குது. பயமா இருக்கா? நான் ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? டாப்பர்ஸ்க்கும் இந்த பயம் இருக்கும். ஆனா டாப்பர்ஸு இந்த பயத்த அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த வீடியோல அத எப்படி நீங்களும் உங்களுக்கு சாதகமா யூஸ் பண்றதுன்ட்டு நான் சொல்லி தரப் போறேன். நம்பர் 1, ஃபியர் இஸ் நாட் எ எனிமி. ஃபியர் இஸ் எ எனர்ஜி. இன்ற ஃபியர் எனர்ஜியா? ஃபியர் ஈக்குவல் டு பாடி அலர்ட் மோட். அதாவது ஃபியர் வந்து நம்ம பாடிய ஒரு ப்ரிப்பரேஷன் மோடுக்கு கொண்டு போகுது. இந்த புரிதல் இருந்தாலே உங்களால ஜெயிக்க முடியும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா 30 மினிட்ஸுக்கு டைமர் வைங்க. ஸ்மால் டார்கெட்ட செட் பண்ணுங்க. ஃபியர வந்து ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் பண்ணலாம். செகண்ட் பாயிண்ட்டு, பிரேக் த மாஸ்டர். டாப்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய ப்ராப்ளத்த சின்ன சின்ன ப்ராப்ளமா பிரேக் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சாப்டர் எடுத்தீங்கன்னா 5 டாபிக்கா பிரேக் பண்ணுங்க. 25 மினிட்ஸ் செஷனா வச்சு அந்த 5 டாபிக்கும் படிங்க. ஒவ்வொரு செஷன் முடிஞ்ச உடனேயும் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுங்க. அந்த பிரேக்ல ரிலாக்ஸ் பண்ணி ரீகால் பண்ணி பாருங்க. இந்த மெத்தட நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுடைய ஃபியர் ஸ்மாலா குறையும். 3வது பாயிண்ட் என்னன்னா, ஆக்டிவ் ஸ்டடி வெர்ஸ் பாசிவ் பேனிக். புக்க நம்ம ஸ்டேர் பண்ணிட்டே இருந்தா பயமா இருக்கும். ஆனா, நீங்க என்ன பண்ணணும்னா, படிச்சுட்டு புக்க க்ளோஸ் பண்ணி ரீகால் பண்ணி பாருங்க. செகண்டு, நீங்க என்ன பண்ணணும்னா, எழுதி பாருங்க. எழுதி பார்க்க சொல்ல நம்ம மெமரியிலேருந்து நம்மளுக்கு அது ரீகால் ஆகும். 3வது, டீச் அண்ட் இமேஜினரி ஃப்ரெண்ட். நீங்க ஒரு இமேஜினரி ஃப்ரெண்டுக்கு சொல்லிக் குடுக்குற மாரி, நீங்க படிச்சத சொல்லி பாருங்க. ஸோ இப்படி பண்ண சொல்ல உங்களுடைய ஃபியரு குறையும். 4வது பாயிண்ட் என்னன்னா, ரிவிஷன் நோட்புக். எல்லா சாப்டருக்கும் ஒரு ரிவிஷன் நோட்புக்க போடுங்க. அதில சம்ஸ எழுதி பாருங்க, ஃபார்முலாஸ எழுதி பாருங்க, கன்ஃப்யூசிங் கான்செப்ட்ஸ எழுதி பாருங்க. அப்படி எழுதி பார்க்க சொல்ல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கிளாரிட்டி கிடைச்சாலே ஃபியரு குறைஞ்சிரும். 5வது பாயிண்ட்டு, நீங்க என்ன பண்ணணும்னா, டெய்லியும் 7 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப்பு, அதே மாரி வாட்டர் வந்து அடிக்குவேட்டா எடுத்துக்கணும். 2 to 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர குடிக்கணும். அதே மாரி டீப் பிரீத்திங் 4 செகண்ட்ஸ்க்கு டீப் பிரீத்திங் எக்சர்சைஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த எக்ஸாம் ஃபியர் குறையும். நல்லா 4 செகண்ட்ஸ்க்கு இன்ஹேல் பண்ணி, மூக்கு வழியா எக்ஸேல் பண்ணுங்க. ஸோ இந்த டீப் பிரீத்திங் எக்சர்சைஸ் பண்ண சொல்ல, நம்மளுடைய ஃபியர் வந்து குறையும். இந்த மெத்தட்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, எக்ஸாமோட ஃபியர் கண்டிப்பா குறையும். டாப்பர்ஸ் யூஸ் பண்ற மெத்தட ஃபாலோ பண்ணி, நீங்களும் நல்லா படிங்க. கண்டிப்பா உங்களாலயும் சாதிக்க முடியும். வெற்றி நிச்சயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.